இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன வலுக்கட்டாயமா வெளியில அனுப்பும் போதே நினைச்ச நீ இந்த மாதிரி ஏதாவது செய்ய போறேன்னு. ஏன் சத்யா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சௌமியா சாக கிடக்கிறதே இவனாலதான். இதுக்கு மேலையும் என் குடும்பம் கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறியா? இன்னும் நீ என்ன பண்ணணும்னு நினைச்சு இவனை வர வச்சிருக்க? சொல்லுமா. அத்தை, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, சௌமியா விஷத்தை குச்சிதுக்கு நாங்க யாருமே காரணம் இல்ல. சின்ன மாமாவோட வரட்டு கௌரவம் தான் காரணம். பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, தான் பார்த்த மாப்பிள்ளைய தான் கட்டிக்கணும்னு அவர் அடம் பிடிச்சாரு பாருங்க, அதான் காரணம். உங்க பொண்ணு பொழைகுமா இல்லையான்னு தெரியறதுக்கே டாக்டர் சொன்ன 10 மணி நேரம் இருக்குது. இந்த நேரத்துல நீங்களும் வரட்டு கௌரவம் பார்க்காதீங்க. உங்க பொண்ணு பொழைக்கிறதுக்கு கடைசியா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. கதிரு சௌமியாண்ட பேசினா சௌமியா பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இவன் நினைறான். ஒருவேளை அவங்க காதல் உண்மையா இருந்தா அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்க சம்மதிச்சீங்கன்னா கதிரு சௌமியா பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசணும். சௌமியா இப்படி பண்ண? நிர்மலா, உன்னை உள்ள அவ கூட தானே இருக்க சொன்னேன். ஏன் வெளியில உட்காந்து இருக்க? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. உள்ள யார் இருக்கா? அந்த குப்பத்து பையனா? இல்ல, உள்ள யார் இருக்கா? உள்ள டாக்டர் தாங்க இருக்காங்க. நீ தடுமாறி தடுமாறி பேசும்போது தெரியுத அந்த பையன் தானே உள்ள இருக்கான். சார், நான் தான் உங்களை அப்பவே போக சொன்னேன் இல்லையா? நீங்க இன்னும் போகலையா? சார், உங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு தான் இவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க சார். சார், நான் போங்க சார். அம்மா, உள்ள யாரையும் விடாதீங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? சரிங்க டாக்டர். தாலி யாரு தெரியும் உங்ககிட்ட நான் சொல்லிருக்க கூடாது சௌமியா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் ஏன் அப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. பாரு, சத்யாக்கா லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட தாலி யாரு தெரிய சொன்னேன். ஆனா இப்ப நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் சத்யாக்காவுக்கே தெரிஞ்சிருச்சு. இனி அவங்க நம்மள பிரிய விட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சௌமியா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சௌமியா. நம்ம கூட வாழணும். நானும் நீயும் 100 வருஷம் வாழணும்.
அக்கா அக்கா என்னாச்சு? அக்கா என்னடா என்னாச்சு? இங்க பாருங்கக்கா, சௌமியாவை என் கையை பிடிச்சிருக்கா. அவளுக்கு சுயநினைவு வந்துருச்சு. இருங்க, நான் போய் டாக்டரை கூப்பிடுறேன். ரொம்ப நன்றி தம்பி. வாங்க. சௌமியோட பல்ஸ் ரேட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. சீக்கிரமே நார்மல் ஆயிடுவாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கிறீங்களா? ஆ சரி, வாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுக்கா, நான் சௌமியா வந்து பார்த்தா அவளுக்கு சரியாயிடும்னு. அதான் அடம் பிடிச்சு வந்து பார்த்தேன். உன் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. உதவியா? ஆமா, உதவிதான். தயவு செஞ்சு இனிமே சௌமியா வாழ்க்கையில வந்துடாதப்பா. அவ அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு தம்பி. உன்னை கெஞ்சி கேக்குறேன், கிளம்பு தம்பி.